கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஏழை பெண்ணுக்கு வழங்கப்பட்ட பசுமை வீடு திட்ட நிதியை திமுக கவுன்சிலர் தனது மனைவியின் பெயருக்கு மாற்றி மோசடி செய்திருக்கிறார். ஆட்சியர் அலுவலக அதிகாரிகளின் திடீர் ஆய்வால் உண்மை அம்பலமானது எப்படி? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சிராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் காஜா ஹுசேன். இவர் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு விண்ணப்பங்கள் எழுதி கொடுக்கும் வேலை செய்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு காஜா ஹுசேன் இறந்துவிட்டதால் இவரது மனைவி சாயிதா தனது 2 பெண் குழந்தைகளுடன் பொருளாதார ரீதியாக பல சிரமங்களை அனுபவித்திருக்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் சாயிதா விண்ணப்பம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சாயிதா பலமுறை சென்று தனக்கு பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா என்று கேட்டபோதும் அரசு உங்களுக்கு இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி அவரை ஊராட்சி நிர்வாகம் அலைக்கழித்ததாக தெரிகிறது. இதனால் ஏமாற்றமடைந்த சாயிதா வங்கியில் கடன் வாங்கி வீட்டை கட்டி முடித்துவிட்டார். ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்ததையும் மறந்துவிட்டார். இந்நிலையில் சாயிதாவின் வீட்டிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடு குறித்த விவரங்களை கேட்டுள்ளனர். தனக்கு நிதியே வரவில்லை என்று சாயிதா தெரிவிக்க உங்களுக்கு அரசு நிதி வழங்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த விவரங்களை சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி அலுவலகத்துக்கு சென்று சாயிதா கேட்க மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சாயிதாவுக்கு பசுமை வீடு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 2,30,000 ரூபாயை சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி வார்டு கவுன்சிலர் புருஷோத்தமன் தனது மனைவி இந்திராவின் பெயருக்கு மாற்றியிருப்பது தெரிய வந்தது. தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கவுன்சிலர் புருஷோத்தமன் முறைகேடாக அவரது மனைவியின் பெயருக்கு மாற்றியது குறித்து சிக்கதாசம்பாளையம் பள்ளிவாசல் ஜமாத்திடம் சாயிதா தெரிவித்திருக்கிறார். தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறைகேடு செய்த திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாயிதா கோரிக்கை விடுத்திருக்கிறார். அரசு எனக்கு பசுமை வீட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை என்னுடைய பேருக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அமௌண்ட்டை அதை அவங்களுக்கு வேற ஒருத்தருக்கு சேஞ்ச் பண்ணி அவரோட மனைவிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனால் இதுதான் உண்மை. நான் என்னங்கிறேன், என்னுடையதை எனக்கு கொடுத்துருங்க. வேண்டான்னு நாங்கள் எப்படி போய் சொல்லுவோம்? ஒரு கவர்மெண்ட்டில் வர்றது நாங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்துலையும் இது இல்லையே. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைக்காக நாங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி நாங்கள் அந்த வேலை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்தில் பண்ணியிருக்காங்க. 5 பேர்த்துக்கு அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்மா. தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. நாங்கள் பாதித்த மாதிரி இனிமேல் யாரும் பாதிக்கக்கூடாது. இப்படி அடுத்தவங்க பேரில் இருக்கிறத அபகரிக்கிறது மிகப்பெரிய குற்றம். அரசு இதை பார்த்து எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி இது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக இது கொடுக்கணும். திமுக கவுன்சிலரின் இந்த தில்லாலங்கடி மோசடி 12 ஆண்டுகளுக்கு பின்னர் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து திமுக கவுன்சிலர் புருஷோத்தமனின் தரப்பில் கருத்து கேட்டபோது அவர்கள் மிரட்டும் தொனியில் கருத்து கூற மறுத்துவிட்டனர்.